ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து டே 19 ஆஃப் ஜிஎஸ் ஃப்ரீ கிளாஸ் இனிஷியேட்டிவ் வந்து பார்க்க போகிறாங்க. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. பிகாஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட்டு பேப்பர் மில் வந்து எங்கே வந்துச்சு, இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்கனால பேசிக்காகவே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. கண்டிப்பாக வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் 1 or 2 கொஷின் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ்னாலே கொஞ்சம் ட்ரை ஏரியா படிக்க மாட்டோம். அதனால் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். மறக்காமல் பாருங்கள். போத் தமிழ் அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ் மீடியம்கான பிடிஎஃப் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்றதை செக் பண்ணுங்கள். சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை என்னை இன்னும் வந்து மோட்டிவேட் பண்ணும். தட்ஸ் இட். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னாலே இந்த டேர்ம் இருக்குது இல்லைங்களா, அந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, எந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து அதிகமான ஹையான ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அண்ட் ஆல்சோ மேன் பவர் அதிகமாக இருந்து நிறைய கேபிட்டல் அசட்டை வந்து இன்க்ளூட் பண்ண மாதிரி வருதோ அதை நம்ம பேசிக்காகவே லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் இந்தியன் எக்கானமி வந்து பேசிக்காகவே இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணி அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இதுலேருந்து நமக்கு நிறைய ஃபாரின் கரன்சிஸ் எல்லாமே கிடைக்கும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு தர முடியும். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐடியும் வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் கீழே வந்திருக்கு. பிகாஸ் இந்த க்ரைட்டீரியா எல்லாத்தையுமே வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேங்களா? பட் கன்வென்ஷனலாக இருக்கிற லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, தட் இஸ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எப்போ வந்துச்சுன்னா வெஸ்ட் பெங்காலில் ஜாரியான்ற பிளேஸ்க்கு பக்கத்தில் குல்டி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து 1870 வந்திருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு லார்ஜ் ஸ்கேலில் கொண்டு வந்த ஸ்டீல் பிளான்ட் எப்போ வந்ததுன்னா 1907 டிஸ்கோன்னு சொல்லுவாங்க, டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனின்னு சொல்லுவோம் இல்லையா, ஜம்ஷெட்பூரில் கொண்டு வந்தாங்க. 1919 பார்த்தீங்கன்னா இஸ்கோ வந்து செகண்ட் வந்திருக்கும், அது பர்ன்பூர். இஸ்கோ இஸ் நத்திங் பட் இந்தியன் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ப்ரைவேட் செக்டராக கொண்டு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட்டு பப்ளிக் செக்டரில் கொண்டு வரப்பட்ட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வேஸ்வரய்யாவுடைய அயர்ன் அண்ட் ஸ்டீல். இது வந்து கர்நாடகாவில் இருக்க பத்ரவாலின்ற பிளேஸில் வந்து இருக்குது. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டா. இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே மாடர்னைசேஷன் ஆரம்பித்தது 1907 தான். அண்ட் அதுக்கப்புறம் இந்த டிஸ்கோ இருக்குது இல்லைங்களா, அந்த ஜம்ஷெட்பூர்ன்ற பேருக்கு முன்னாடி இருந்த பேர் வந்து சாக்ஷி, SAKCHIன்னு சொல்லுவாங்க. அந்த பிளேஸில் தான் இருந்துச்சு. ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லிடுறேன். ஏஷியாலேயே டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்கிறது நம்ம சென்னை தான். ஏன்னா அங்கே தான் மேஜரான ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குது. ஏகப்பட்ட டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேங்களா? ஏரியா. தென் அதுக்கப்புறம் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 8th லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசிங் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டேட்டாவும் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா தான். இதை நம்ம அடிக்கடி இம்பார்ட்டன்ட்னால படிக்காமல் கூட விட்டுருப்போம், அதனால தான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இப்போ பப்ளிக் செக்டாரோடைய அந்த ஸ்டீல் பிளான்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். என்ன லொக்கேஷனில் இருக்குது, அது அசிஸ்டன்ஸாக ஃபாரின்லேருந்து யாரை கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம். ரூர்கேலா வந்து ஒடிசாவில் இருக்குது, இது ஜெர்மனி தான் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. பிலாய் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது, இதுக்கு ரஷ்யா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. துர்காப்பூரில் இருக்கிற வெஸ்ட் பெங்காலில் இருக்க அந்த லொக்கேஷனில் இருக்கிறதுக்கு UK அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. பக்காரோ அப்படிங்கிறது ஜார்க்கண்டில் இருக்குது, அதுக்கு ரஷ்யா வந்து அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. பர்ன்பூர் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, இது வந்து பப்ளிக் செக்டர்லேருந்து அக்வயர் பண்ணது 1976. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஸோ அதனால் இதுக்கு அசிஸ்டன்ஸ் வந்து தனியாக இருக்காது, பப்ளிக் செக்டர்னால இந்தியா கீழே வந்துடும். தென் விசாகப்பட்டினமில் இருக்கிறது வந்து ரஷ்யா கொடுக்குறாங்க. சேலமில் இருக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே வந்து அசிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறாங்க, எக்ஸ்டர்னலாக வேறு எந்த கண்ட்ரியும் பண்ணலை. அதே மாதிரி விஜயநகரில் இருக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணுறாங்க. பத்ரவாலி கர்நாடகாவில் இருக்கிறது வந்து நமக்கு தெரியும் இல்லையா, நேஷனலைசேஷன் ஆஃப் விஸ்வேஸ்வரய்யா அயர்ன் அண்ட் ஸ்டீல் லிமிடெட் வந்து இப்போ இது பேசிக்காகவே ஓன் பண்ணுறது சென்ட்ரல் அண்ட் ஆல்சோ ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்குது. இது எல்லாமே ஓவராலாக மேனேஜ் பண்ணுறது செயில் இஸ் நத்திங் பட் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நம்ம சேலம்லேயே இருக்குது. எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1974. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா. தென் அதுக்கு அடுத்து ஜூட் இண்டஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். ஓகே, இது போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து காட்டுறேன். இதை வந்து அப்படியே பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கூல் புக்கில் 10th புக்லேயே வந்து இருக்கும். இந்த நேம் ஆஃப் த இண்டஸ்ட்ரி, இதோடைய பிளேஸ் என்ன, எஸ்டாப்ளிஷ்டு இயர் என்ன ப்ராடக்ட்ன்றதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பிகாஸ் அதை படிச்சுட்டு இதை தனியாக வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓவராலாக சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதுவும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்காக கேட்டிருக்காங்க. எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான், ஒரு வாட்டி பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. தென் அதுக்கு அடுத்து இப்போ நம்ம வந்து
ஜூட் பற்றி பார்க்கலாம். ஜூட் வந்து ஃபர்ஸ்ட் மாடர்னைஸ் ஆன ஒரு இண்டஸ்ட்ரியல் யூனிட்டாக 1855 வந்தது. எப்போ வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ரேஷ்ரா அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஜூட்னாலே வெஸ்ட் பெங்கால் தாங்க சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னலாகவே எக்ஸ்போர்ட் ஓரியன்டான ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த ஜூட் இண்டஸ்ட்ரி. ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மாதிரி நிறையா பண்ணுவாங்க. ட்ரெடிஷ்னலாகவே ஜூட் வந்து அந்த டைமில் ரொம்ப மாடர்னாக இருந்த ஒரு இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? இந்தியாவில் வந்து நம்பர் 1 பிளேஸில் இருக்குது. எதுலன்னா ரா ஜூட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுலையும் ஜூட் கூட்ஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே வந்து ஜூட் கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கோம். ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தாலும் நம்மளே அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கிறோம். ஸோ செகண்ட் பிளேஸில் தான் வந்து அது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இருக்கோம். அதே ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து காட்டன் இண்டஸ்ட்ரி. இதுதான் இருக்கிறதுல ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே நம்ம ட்ரெஸ் காட்டனில் போடுறது பேசிக்காகவே இருந்துச்சு. நிறைய நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. லார்ஜஸ்ட் ஒரு ஆர்கனைஸ்டு அண்ட் ஆல்சோ ப்ராட் பேஸ்டு இண்டஸ்ட்ரின்னு தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எக்ஸ்போர்ட் ஏர்னிங்கில் ஒரு எப்படி சொல்கிற 100ல் ஒரு 33% வந்து கிட்டத்தட்ட 1/3 வந்து காட்டன் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் வருது. ஜிடிபியில் 4% வரைக்குமே கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்புறம் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மாடர்னைஸ்டு காட்டன் மில் வந்து 1818 ஸ்டார்ட் பண்ணாங்க. கல்கட்டாவில் வந்து ஃபோர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற பேரில் தான் இந்த மில் வந்து ஃபஸ்ட்டு வந்தது. அதே செகண்ட் மில் வந்து மும்பையுடைய ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி. அண்ட் இது 1854 பாம்பேயில் கேஜிஎன் தாபிர் அப்படிங்கிற இடத்துல வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. தென் அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். இது இல்லாமல் சில இம்பார்ட்டன்ட் ஏரியா வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சரில் இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட்டாக இருக்குது. இந்தியா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க அண்ட் ஆல்சோ கன்சியூமராக வேர்ல்டு வைடில் இருக்கும். மகாராஷ்டிராவில் 1/3 ஆஃப் த இந்தியாவுடைய டோட்டல் சுகர் அவுட்புட் வந்து நம்ம அங்கேருந்து தான் எடுக்கிறோம். செகண்ட் பிளேஸில் யூபி இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் மகாராஷ்டிரா தான் இருக்காங்க. அடுத்து ஃபர்டிலைசர் பற்றி சொல்லணும்னா நைட்ரஜனஸ் ஃபர்டிலைசரில் வேர்ல்டுலேயே 3rd லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக நம்ம இருக்கும். அப்புறம் பேப்பர் இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லணும்னா செரம்பூர் அப்படிங்கிற பிளேஸில் 1812 வெஸ்ட் பெங்காலில் மெக்கனைஸ்டு பேப்பர் மில் கொண்டுட்டு வந்தாங்க. சில்க் பற்றி சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் பிளேஸில் எப்பயுமே சைனா தான் இருப்பாங்க. செகண்ட் பிளேஸில் இந்தியா இருக்குது. நேச்சுரல் சில்கில் நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கும். ப்ரொடக்ஷனில் 16% இந்தியாவிலேருந்து தான் வருது. 5 விதமான சில்க் இருக்குது. மல்பெரி, ட்ராபிக்கல் டசார்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஓக் டசார்னு இருக்குது. எரின்னு ஒன்று இருக்குது. முகான்னு ஒன்று இருக்குது. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸில் ஃபர்ஸ்ட் ஆயில் வெல் வந்து டக் பண்ணது எப்போனா 1889 திக்பாய் அப்படிங்கிற பிளேஸில் அஸ்ஸாமில். அதே எக்ஸ்ப்ளோரேஷன் பர்பஸ்க்காக ஓஎன்ஜிசின்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்கனைசேஷன் இருக்குது. இது 1856 பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர் வந்து டெராடூன் உத்தரகாண்டில் இருக்குது. இந்த ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.